என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்னுடைய பையன் இன்னைக்கு காலையில உதவி கொண்டிருக்கும் போது என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார். ஒரு வார்த்தையை எழுதிட்டு இருக்கும்போது சேட்டலைட்டோட ஸ்பெல்லிங் என்னப்பா அப்படின்னு கேட்டார். எஸ்ஏடிஇ எல்எல்ஐடிஇ அப்படின்னு சொன்னா, இது எல்ஐடி லைட்டை வச்சு இவன் வந்து ஸ்கூல்ல போய் அந்த மேல இருக்கிற பல்புக்கு வந்து எல்ஐஜிஎஸ்டி வந்து எல்ஐடின்னு சொல்லிட போறானோங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த லைட்டு வந்து வேற, நீ பாக்குற லைட்டு அது மேல இருக்கு இல்லையா, அது வந்து எல்ஐஜிஹெச்டி அப்படின்னு. ஜீனா க சவுண்டு தானே வரணும் அப்படின்னோடனே எனக்கு அப்போதான் வந்து ஒரு ஒரு எண்ணம், ஆமால அது வந்து க சவுண்டே இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம கரெக்டாக வந்து இதை படித்தோம் அப்படின்னு யோசித்தேன். பல வார்த்தைகள் ஆங்கிலம் படித்தவங்களுக்கு அது தெரியும். பல வார்த்தைகள் வந்து நம்ம லாஜிக்கே இல்லாமல் தான் படிச்சிருப்போம். ஒருத்தருடைய உதவியோடு தான் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்ல தான் நம்ம படிச்சிருப்போம். எப்படி எழுதுறோமோ அப்படியே படிக்கிற மொழி ஜெர்மன் ஃபனட்டிக் லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். தினம் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஜெர்மன் கண்டிப்பா உங்களுடைய நுனி நாக்குல வந்து டான்ஸ் ஆகும். டாய்ஸ் இஸ் த சேர் ஐம்ஃபா.